1/5/2024 அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆயிருக்காரு. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த கிரகங்களோட பெயர்ச்சிகள் தான் ரொம்ப முக்கியத்துவம் ஜோதிட சாஸ்திரத்துல. இந்த குரு ஜன்மத்துக்கு வந்திருக்காரே, ஜன்ம வியாழன் ஸ்ரீராமர் வனத்திலேம்பாலே அப்படின்னு கவலைப்படலாம். அப்படி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொத்துக்களை எல்லாம் இழக்கும்படியா நேராது. ஆனா பணி இடமாற்றம் ஏற்படலாம். மொழி தெரியாத மாநிலங்களுக்கு நீங்க பணி இடமாற்றம் பெறலாம். அதனால நீங்க உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க மாதிரியோ அது மாதிரி ஏற்படலாம். அல்லது சென்ற வருஷம் நீங்க அந்த வீடு வாங்கறதுக்காகவோ, கல்யாணம் பண்றதுக்காகவோ, குழந்தைகளோட படிப்புக்காகவோ கடன்கள் வாங்கியிருக்கலாம். அந்த கடன்களை திருப்பி செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். குரு உங்களுக்கு அதுக்கு சாதகமா உதவி செய்வார். குலதெய்வ வழிபாடு நீங்க பண்ணி ஆகணும். ஆனா குலதெய்வ வழிபாடு பண்ண விடாது. 5ஆம் பார்வைப்படுற இடம் கண்ணில இருக்கிற கேது. கேதுக்கு தெய்வம் விநாயகருங்கிறதுனால நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த விநாயகர் கோயிலுக்கு போய் அருகம்புல் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கும். விநாயகரை வழிபட உங்களுக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு அவர் வழிகாட்டுவார். இன்னொன்னு, சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், அந்த கோயில்களுக்கு போகலாம். அவர் பிரபஞ்ச நாயகன். அதனால இந்த ராகு கேதுவோட கெடு பலன்களை எல்லாம் அவர் தடுக்கக்கூடியவர். இன்னொன்னு, நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியது, எந்த இடத்துலையும் தர்க்கம் பண்ணாதீங்க. நீங்க சரியாகவே சொல்றதாக உங்களுக்கு தோணினாலும் நீங்க தர்க்கம் பண்ணாதீங்க. நிச்சயமா அலுவலகத்துல தர்க்கம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா கொடுத்த வாக்கை நீங்க காப்பாற்றணும். இதெல்லாம் காட்டிலும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவலைப்பட வேண்டியது இருக்கு. உங்களுக்கு ரொம்ப அனுசரணையா இருக்கிறவங்க, அன்பா இருக்கிறவங்க, அக்கறையோட இருக்கிறவங்க நீங்க நம்புற ஒருத்தரால உங்களுக்கு பெரிய கெடுதல் ஏற்படலாம். அவங்களால உங்களுக்கு வீண் பழியோ, அவங்க பிளாக்மெயில் பண்றதோ, நீங்க நீதிமன்றத்துக்கு போகும்படியான நிலைமையெல்லாம் ஏற்படலாம். அவங்க கிட்ட நீங்க ஜாக்கிரதையா எச்சரிக்கையோட இருங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க, ஹயக்ரீவரை வழிபடுங்க. எல்லாம் நல்லதா நடக்கும்.